அன்று கிரிக்கெட் மைதானத்தில் ஓடி ஓடி தண்ணீர் கொடுத்தவராக சொல்லப்பட்டவர் இன்று முதலமைச்சர் வேட்பாளர். IPL dugout to CM face. பரபரப்பான தேர்தலை சந்திக்க போகும் 35 வயது இளம் புள்ளி யார்? தேஜஸ்வி யாதவின் பின்னணி என்ன? பீகார்ல வரக்கூடிய 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டங்களா தேர்தல் நடக்க இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம்னு இடதுசாரி கட்சிகளோட கூட்டணி, மறுபக்கம் பிஜேபி, ஐக்கிய ஜனதா தளம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி. தேர்தலுக்காக 2 கூட்டணி கட்சிகளுமே பல வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மகாபந்தன் கூட்டணியோட சிஎம் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவ் அவர்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தேஜஸ்வி யாதவ் வேற யாரும் கிடையாது, பீகாரோட முன்னாள் முதலமைச்சராகவும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய இளைய மகன் தான். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மேல ஆர்வம் கொண்டவங்க. விராட் கோலி அவர்களுடைய கேப்டன்சிக்கு கீழே கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. Under 17, Under 19 டெல்லிக்காக பல போட்டிகள்லையும் விளையாடி இருக்காங்க. 2008 இருந்து 2012 வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் அவர்களை டெல்லி டேர் டெவில்ஸ் ஏலத்துல எடுத்திருந்தாங்க. ஆனாலும் அந்த போட்டிகள்ல தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு மேட்ச்ல கூட விளையாடல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இவரை வாட்டர் பாய் அப்படின்ற மாதிரியா எதிர்கட்சியினர் சிலர் கிண்டலாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 26 வயதுல அரசியல் களம் காண ஆரம்பிச்சவர் பல பிரச்சாரங்கள்ல களம் இறங்கி இருந்திருக்காங்க. எலெக்ஷன்லயும் பங்கு பெற்று இருந்திருக்காங்க. 2015ஆம் ஆண்டு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல முதல் வெற்றி அவருக்கு கிடைச்சது. இதை தொடர்ந்து 2015 இருந்து 2017 வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் சிஎம் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 17 மாதங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகவும் இருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு மறுபடியும் டெபுட்டி சிஎம் அப்படின்ற பதவி. இப்போ 2025ஆம் ஆண்டு நடக்கிற தேர்தல்ல சிஎம் வேட்பாளரா போட்டியிடுறாங்க. சோ எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாக போகுது அப்படின்றது கூடிய விரைவிலேயே தெரிய வரும். இந்த ஒரு செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.